இன்றைக்கான வேதவசனம் எரேமியா அதிகாரம் 31 வசனம் 25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லும் வாக்குத்தத்தம், நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். எத்தனை பேர் இன்று மனதில் சோர்வோடு இருக்கிறோம்? ஜெபித்தும் பதில் இல்லை, காத்திருந்தும் வழி தெரியவில்லை. உள்ளம் வெறுமையாக, ஆத்மா தாகமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நிரப்புவேன், உன் சோர்வை மாற்றுவேன், உன் வெறுமையை என் சமாதானத்தால் சம்பூரணமாக்குவேன். மனிதர்கள் தரும் ஆறுதல் சில நாட்களில் மட்டுமே நிலைக்கும். ஆனால் தேவன் தரும் ஆறுதல் ஆத்மாவை புதுப்பிக்கும். தாவீது சொன்னது போல, என் ஆத்மாவை தேற்றுகிறார் என்று நாமும் சாட்சியாக சொல்லும் நாள் வரும். பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்கள் அதிகாரம் 19 வசனங்கள் 4 முதல் 8 வரை, எலியா மனமுடைந்து இருந்தபோது தேவன் ஆகாரமும் ஓய்வும் கொடுத்து பலப்படுத்தினார் என்று வசனம் இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரவாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆகையால் இன்று சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் கண்ணீரை தேவன் காண்கிறார். உங்கள் தாகமான ஆத்மாவை அவர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு வாருங்கள், அவர் உங்களை சம்பூர்ணமாய் நிரப்புவார். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, சோர்ந்து போன எங்கள் ஆத்மாவை தேற்றி வெறுமையான இருதயங்களை உமது சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்பும். தாகமுள்ள ஆத்மாவை சம்பூரணமாக்கும் கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.